என்னாச்சு? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்னு வருது. இப்போ என்ன பண்ணுறது? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்ப்போம், அதுக்குள்ளே ஃபோன் எடுத்துருவோம். நம்ம ஊருக்கு வரோம், நீ அவன்கிட்ட சொன்னியா? சொல்லலை. ஏன் சொல்லலை? நம்ம சொல்கிற நிலைமையிலையா கிளம்பி வந்தோம். எங்க நான் வேணா ஹெல்ப் பண்ணட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். இல்லை பரவாயில்ல, கொடுங்க, நான் கட் பண்ணுறேன். அதான் வேணான்னு சொல்கிறேன்ல, நான் என் கிச்சனில் யாரையுமே அலோவ் பண்ண மாட்டேன். அது எனக்கு பிடிக்கவும் பிடிக்காது. நீங்கள் போங்க. ஊரை விட்டு ஓடி வந்துட்டு எனக்கு என் வயத்தில் நெருப்பை கட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இதுங்க என்னமோ ஹனிமூனுக்கு வந்த மாதிரி என்ஜாய் பண்ணிட்டு இருக்குங்க. எல்லாம் என் தலை எழுத்து. என்னங்க ஏங்க என்னங்க? கொஞ்சம் எந்திரிங்க. இப்படி வாங்க. வீடு ஃபுல்லா ஒரே மூட்டைப்பூச்சி தொல்லை, தாங்க முடியல. எனக்குன்னு எங்க இருந்து தான் வந்து தொலைதுங்களோ சாணியனுங்க. சி, எடுத்துட்டு போய் மாடியில காய வைக்கணும். அண்ணா இங்கே தானே? நன்றிண்ணா. சாய்ரா, என்ன சக்தி, வெஜிடேரியன் ஒன்லின்னு போட்டிருக்கு. இவங்க எப்படி நமக்கு வீடு கொடுப்பாங்க? இல்லை சாய்ரா, இந்த வீடு நமக்கு கண்டிப்பாக வேணும். வேற வழி இல்லை சாய்ரா. நாளைக்கு நல்ல நாள் தான். காலை 6 மணிக்கு வந்து பால் காய்ச்சிருங்க, சரியா? இந்தாங்க சாவி. இந்தாமா, நீயே கொடுத்துருமா. ஒரு நிமிஷம் இருமா, இதோ வந்துடுறேன். காயு, என்ன சாவி கொடுக்காம எங்க போற நீ? அரைச்சு வச்ச மாவை செக் பண்ண போறாளோ? இதோ வந்துட்டா. கல்யாணமான பொண்ணு பொட்டு வைக்க வேணாமா? பானு, மாமி கொடுங்க. இருக்கட்டுமா? பரவாயில்லையே, எல்லா வேலையும் நீயே செய்வியா இல்ல சக்தி ஹெல்ப் பண்ணுவானா? ஹெல்ப் பண்ணுவார். ஹெல்ப் பண்ணுவானா? என்னடி நீ முக்காடெல்லாம் போடுற? அது மாமி, வேல் கொஞ்சம் அதிகமா இருக்குல்ல மாமி, அதான். வேல் இன்னைக்கு ரொம்ப மண்டைய பொழக்குதுல்ல? ஆமா, ரொம்ப அதிகமா இருக்குல்ல வெயில் இன்னைக்கு. நான் போய் கறி வாங்கிட்டு வரேன். நம்ம வீட்டில் சமைச்சு சாப்பிடலாமா? நான்வெஜ்ஜா? மாமாக்கும் மாமிக்கும் தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியும்ல. நம்ம வெஜிடேரியன் சொல்லி தான் இந்த வீட்டுக்கு கூடி வந்திருக்கோம், மறந்துட்டியா? கொன்னா பாவம் தின்னா போச்சு, அதெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற? நான் இப்படி போயிட்டு அப்படி வந்துடுறேன். ஸ்மெல் வருமே, கண்டுபிடிச்சிருவாங்கல்ல. அதெல்லாம் நீ எதுக்கு கவலைப்படுற? யூ டோன்ட் வரி, ஐ வில் டேக் கேர். எஸ், நான் ரெடி. நானும் ரெடி. வீடு மணமணக்க சக்தி சாம்பிராணி, சமையல் கமகமக்க சாய்ரா பிரியாணி.
நல்லா ஸ்மெல் வருது, புகை போடுறா. ஓ வந்துட்டேன். பிரியாணி ரெடி. செம்மையா இருக்கு. நீயே ஊட்டி விட்டுறியா? எப்படி இருக்கு? பிரியாணி கடையே போடலாம், ஆர்டர் பிச்சுக்கும். சைரா, இன்னைக்கு லஞ்ச் சூப்பர். என்ன சைரா அமைதியா இருக்க? இன்னைக்கு வீட்டிலேருந்து கிளம்புனது தான். சக்தி எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்க, எங்கே இருக்கீங்க எப்போ வருவீங்கன்னு ஒரே கால். சக்தி டைமிங்க்கு போயிடுவான்ல. சக்தினா டைமிங்கு, டைமிங்னா சக்தி. என்ன சைரா? சைரா என்னாச்சு? ஏன் அழுவுற? என்னால் அவனுக்கு எவ்வளோ கஷ்டம் இல்லை. சைரா எனக்கு என்ன கஷ்டம்? சைரா என்னாச்சு? ஏன் அழுவுற? எனக்கு என்ன கஷ்டம்? எனக்கு ஒரு கஷ்டமும் இல்லை. நீ அலறதா எனக்கு கஷ்டமா இருக்கு சைரா. அழாத சைரா. அழாம என்னடா பண்ணுவா அவ? என்ன வேலை பாக்குற நீ? என்ன வேலை பாக்குற? மாமா அது வந்து என்ன வந்து முதலாளி கூட உட்கார்ந்துட்டு தான் வேலை பார்ப்பாரு, இவர் படுத்துக்கிட்டே வேலை பார்ப்பாரு. மனசுக்குள்ள சூரிய வம்சம் சரத்குமார் நினைப்பு இல்ல. டேய், எந்த வேலை செஞ்சாலும் தப்பு கிடையாதுடா. எல்லா வேலையும் நல்ல வேலை தான். அதையே கஷ்டப்பட்டு செய்ற. நீ காலையில சைக்கிள் எடுத்துட்டு ஃபுட் டெலிவரி பண்ணத பானுவும் காயும் பார்த்துட்டாங்க. அப்போ இருந்து பானு உடஞ்சே போயிட்டா. இல்ல மாமா, வேலை கிடைக்கிற வரைக்கும் ஃபுட் டெலிவரி பண்ணலாம் தான் மாமா. டேய், எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையா செஞ்சா போதும். நீயே கஷ்டப்பட்டு செய்யற. நாளையில இருந்து அவரோட வண்டி எடுத்துட்டு போ. அவரை மாதிரி அவர் வண்டி சும்மாதான் இருக்கு. ஏன் வண்டியா? அப்புறம் எப்படி நான் வாக்கிங் போறது? ஓ, வாக்கிங் வண்டியில தான் போவீங்களோ? ஆமா. வாக்கிங்கிற பேர்ல போய் வடை திங்க போறீங்க. அது பத்தாம சுண்டலு காஃபின்னு குடிச்சிட்டு வீட்டுக்கு ஏப்ப விட்டுட்டே வர்றது. புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். டேய், நீ நாளையில இருந்து வண்டி எடுத்துட்டு போ. பானு, நீ அழாதம்மா. ஒழுங்கா வண்டியை கழுவி வைங்க. நாளைக்கு அவன் எடுத்துட்டு போட்டோம். சரிமா. என்னடி பானு, இன்னும் சமைச்சிட்டு இருக்க? நானும் மாமாவும் சாப்பிட்டே முடிச்சாச்சு, நீ இன்னும் சமைச்சிட்டு இருக்க. அப்படி என்னதான் சமைக்கிற? சாப்பாடு, சாம்பார், கூட்டு, பொரியல், பன்னீர், அவியல்னு சமைச்சிட்டு இருக்கேன். என்னடி லிஸ்ட் பெருசா போகுது? இன்னைக்கு ஏதாவது முக்கியமான நாளா என்ன? இல்லை மாமி, சக்தி நல்லா சாப்பிட்டு பழக்கப்பட்டாரு. ஓ, காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டு உழைக்கிறாரு. அதுவும் எனக்காக. நான் படிக்கல, படிச்சிருந்தா அவருக்கு ஏதாவது வேலைக்கு போய் உதவியா இருந்திருப்பேன். அதான் சிரமப்படாம அவருக்கு பிடிச்சதெல்லாம் சமைச்சு வச்சா அவர் நல்லா சாப்பிடுவாரு. அது மட்டும் இல்லை மாமி, எனக்கு அவர் நல்லா சாப்பிட்றத பார்க்கறது ரொம்ப பிடிக்கும். இருடா, உட்காரு. ஒரு டம்ளர் டீ குடிச்சிட்டு போவ. உட்காரு. வேணாம் மாமி, மேல துணி எல்லாம் காய போட்டிருக்கேன். சக்தி வேற வந்துருவாரு. நான் போறேன். பாரு, உனக்கு வேலை வேலைன்னு. இரு, டீ போட்டு எடுத்துட்டு வரேன். அட்வைஸ் எல்லாம் வேண்டாம். புள்ள கஷ்டப்பட்டுட்டு இருக்கான். டேய், நீ நாளையில இருந்து வண்டி எடுத்துட்டு போ. என்னம்மா எதுவும் சொல்ல மாட்டேற? உன் மனசுல என்ன ஓடிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். நான் நைட்டு உன்கிட்ட பேசுறேன். சரிம்மா, சரி, ஓகே. பாரு, எப்ப பார்த்தாலும் வேலை வேலைன்ட்டே இருக்க. மாமி, உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா? கேளுடா. வீட்டுக்கு அட்வான்ஸ் வேண்டான்னு சொல்லிட்டீங்க. சக்திக்கு பைக் கொடுத்துருக்கீங்க. எங்கள் மேலேயும் ரொம்ப பாசமாக இருக்கீங்க. பழகின கொஞ்ச நாள்லே பல வருஷமாக பழகினவங்க கூட இவ்வளோ பாசமாக இருக்க மாட்டாங்க.
நீங்க எப்படி மாமி இப்படி இருக்கீங்க? எனக்கும் மாமாவுக்கும் ரொம்ப நாளா குழந்தை இல்லடா. ரொம்ப வருஷம் கழிச்சுதான் குழந்தை பிறந்துச்சு. ஓ, அப்புறம் தான் ஷாலினி பிறந்தாங்களா? இல்லம்மா, ஷாலினிக்கு முன்னாடியே எங்களுக்கு ஒரு பையன் இருந்தான். அவன் பேரு சஞ்சய். அவன் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கும்போது அவனுக்கு உடம்பு முடியாம போயிடுச்சு. நாங்க போகாத ஹாஸ்பிட்டலே இல்ல. எங்க புள்ள எங்களை விட்டுட்டு போயிட்டான். சக்தி பார்க்கும்போது என் பையனை பார்க்குற மாதிரியே இருக்கு. சக்தியை பார்க்கும்போது என் பையன் எனக்கு திரும்ப கிடைச்ச மாதிரியே இருக்கு. அதனாலதான்மா இதோ இதான் என்னோட பையன். பாக்குறதுக்கு சக்தி மாதிரியே இருக்கான்ல. நான் ஒரு பைத்தியக்காரி. என்னோட கதையெல்லாம் உன்கிட்ட சொல்லிட்டு இருக்கேன். சரி, நீ இரு, நான் சமைக்கிறேன், சாப்பிட்டுட்டு போ. ஐயோ பரவாயில்ல, வேணாம் மாமி. இரு பானு, நான் சமைக்கிறேன், நீ சாப்பிட்டு தான் போகணும். ஃபோனு சுவிட்ச் ஆஃப் இருக்கு. சார்ஜ் ஃபுல்லாக தான் இருக்கு. யார் ஆஃப் பண்ணா? நான் தான் ஆஃப் பண்ணேன். எதுக்கு ஆஃப் பண்ண? சும்மா அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு, எனக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸா இருந்துச்சு, அதான் ஆஃப் பண்ணேன். ஏய், அறிவில்ல? எது எதில் விளையாடணும் ஒரு விவஸ்தையே இல்லையா? ஸோ எத்தனை ஆர்டர் வந்துச்சோ. இனிமே நான் கேட்காம என் ஃபோன் தொடர வேலை வச்சுக்காத. தள்ளு. அதெல்லாமல் கோபப்பட்டோமே, நம்மகிட்ட நம்ம மேலே காமிச்சிட்டோம். பாவம் லூசுடா. சைரா, என்னை மன்னிச்சிடுறா. சைரா, சாரிடா, என்னை மன்னிச்சிடுறா. அழாதடா, சாரிடா, என்னை பாரேன். சைரா, இங்க பாரேன், புரிஞ்சுக்கோ, நான் உனக்கு அதனால ஓடுறேன். நான் கேட்டனா எனக்கு இது வேணும் அது வேணும்னு. உனக்காக தான் ஓடுறேன். நீ ஓடிக்கிட்டே தான்டா இருக்க. என் கூட எங்க இருக்க? காலையில போனா நைட்டு தான் வர, வந்தோடனே டயர்டா இருக்குன்னு படுத்து தூங்கிடுற. என் கூட மனசுட்டு கொஞ்ச நேரம் மாதிரி பேசுறியா? காசு மட்டும் எல்லா சந்தோஷத்தையும் கொடுத்துடாது சக்தி. நீ என் கூட அன்பா பேசுற ஒரு மணி நேரம் நீ சம்பாரிச்சு கொடுக்குற 1 கோடி ரூபாய் விட பெருசு. இவ்ளோ காலத்துல நீ என்னைக்காவது ஒரு நாள் என் மேல கோவப்பட்டிருக்கியா? இப்போ இல்ல, 40 வருஷம் கழிச்சு கூட சொல்லணும், எனக்கும் என் புருஷனுக்கும் சண்டே வந்தது இல்லைன்னு, என்ன அவர் திட்டினதே இல்லைன்னு. ஆனா இந்த காசு நமக்குள்ள சண்டே வர வச்சிருச்சு பாத்தியா? என்ன மன்னிச்சிரு சைரா, என்ன மன்னிச்சிரு சைரா. சைரா, இனிமேல் 6 மணிக்குள்ள வீட்டுக்கு வந்துடுவேன். சரியா சைரா? சரியா? இங்க பாரு,
இங்க பாரு சைரா, என் உலகமே நீ தானடா. என்ன ஒரு மாதிரியா உட்காந்துருக்க? என்னாச்சு காயோ? இல்லங்க, நானும் பானுவும் மார்க்கெட் போயிட்டு வரும்போது ஒரு பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஐயோ, பெரிய அடியா? இல்ல சின்ன அடிதான். ஆனா அத பார்த்ததுல இருந்து பானு ரொம்ப பயந்து போயிட்டா, அப்செட்டா இருக்கா. நான் மேல போய் அவளை பார்த்துட்டு வந்துட்டேன். சரிம்மா, போய் பார்த்துட்டு வா. பானு, பானு, வர வர யார நம்புறது யார நம்ப கூடாதுன்னே தெரியலங்க. யார் நம்ம கிட்ட என்ன பொய் சொல்லி ஏமாத்துறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. விடுமா காயு, சொல்லு சக்தி. மாமா, நாங்க வீட்டை காலி பண்ணிக்கிறோம் மாமா. காலி பண்ணிக்கோப்பா, காலி பண்ணிக்கோ. எப்ப காலி பண்ண போற? சீக்கிரமாவே காலி பண்ணிடுறோம் மாமா. காலி பண்ணிக்கோ. உங்க 2 பேரையும் பெத்த பிள்ளைங்க மாதிரி தானே பார்த்தோம். எங்க கிட்ட போய் சொல்றதுக்கு உங்களுக்கு எப்படி மனசு வந்துச்சு? ஏண்டா சக்தி, நாங்க உங்ககிட்ட ஹவுஸ் ஓனர் மாதிரியா நடந்துக்கிட்டோம்? ஏன் எங்க கிட்ட சொல்லல? இல்ல மாமி, அது வந்து எங்களை மன்னிச்சிருங்க மாமி. உங்களை ஏமாத்துறோம்னு நினைக்கல. வீடு கிடைக்கல, எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ரொம்ப பயந்துட்டோம். இந்த வீடு வெஜிடேரியன் ஒன்லின்னு போட்டிருந்துச்சு. இந்த வீடும் கிடைக்கலன்னா என்ன பண்றதுன்னு தெரியல. அதான் போய் சொல்லிட்டோம். நல்லா இருங்க, 2 பேரும் சந்தோஷமா நல்லபடியா உங்களுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். புதுமாப்பிள்ள போட்டோ எடுத்துக்கலாமா? சேர்ந்து நில்லுங்க. நல்லா சரிங்க. ஓகே, அப்புறம் புதுமணி தம்பதிகள் 2 பேரும் ஜோடியா நின்று போட்டோ எடுத்துக்கலாமா? வீட்டில் ஃப்ரேம் பண்ணி மாட்டிக்கலாம்ல? ஐயோ 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 ஐயோ, அல்லாஹ், என் தங்கச்சி நான் இந்த நிலைமையிலே பார்க்கணும். ஐயோ ஐயோ ஐயோ. சைரா, சைராமா, சைரா, அவளை அந்த நிலைமையில சைரா பார்க்கணும். இப்ப எதுக்கு நான் வந்தேன்? எங்க 2 பேரையும் வெட்டி போடதானே? வெட்டி போடுன. உன் கையால எங்க 2 பேத்தையும் வெட்டி போட்டுரு. எங்க மேல உனக்கு எதுக்கு நான் இவ்வளவு கோவம்? நீ எப்படி இப்படி மாறின? சின்ன வயசுல இருந்து நம்ம குடும்பமும் சக்தி குடும்பமும் ஒன்னா தானே இருந்துச்சு. எல்லா நல்லது கெட்டதுலயும் சேர்ந்து தானே இருந்தோம். நம்ம 2 குடும்பமும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவாகவும் சந்தோஷமாவும் தானே இருந்தோம். எல்லாத்தையும் விடுன. நீயும் சக்தியும் எப்படி இருந்தீங்க?
உனக்கு ஒண்ணுனா சக்தி தானே முத ஆளா வந்து நிப்பா. அவனுக்கு ஒண்ணுனா நீ தானே நான் முத ஆளா போய் நிப்ப. உங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம 2 குடும்பமும் ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருந்த அன்பு பாசம் இது எல்லாமே நாங்க லவ் பண்றோம் தெரிஞ்ச உடனே எப்படி நான் போச்சு. சுத்தி இருக்கவங்க பேச்சு எல்லாத்தையும் கேட்டு எங்களை வெறுத்துட்டீங்கல்ல. நான் தப்பு பண்ணிட்டேமா? என்னமாச்சு? சக்தி தங்கச்சி, சக்திக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா. சக்தி, சக்தி, டேய் மாப்பிள, எந்திரா. சாய்ரா, நீ என் கூட வந்துரு. நம்ம சக்தியை நம்ம வீட்டிலே வச்சு பார்த்துக்கலாம். இல்லைண்ண, நான் வரல. என் சக்தியை நான் தான் பார்த்துக்கணும். அவர் கண்டிப்பா ஒரு நாள் எந்திரிச்சு வந்து என் குழந்தைய பாப்பாரு. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எங்களுக்காக ஒண்ணு பண்ணுவியான? சொல்லுமா. சக்தி சீக்கிரமா எந்திரிச்சு வரணும்னு எங்களுக்காக துவா செய். வழங்குபவர் ஆச்சி மசாலா. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.